தொடக்கத்தாருக்கு நற்செய்தி. இது இறையியல், சூஃபி, மூலிகை, மலர், மாந்திரீக மருத்துவம். நான் டாக்டர் முகமது ஜி. இந்த பதிவு இதற்கு முந்தைய பதிவினுடைய தொடராகும். இந்த பதிவிலே என்ன விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு கூறப்போகிறேன் என்றால், ஜின்களை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அதை தொடர்ந்த பதிவுதான் இது. இந்த பதிவு மிகவும் முக்கியமானது. இதிலே நான் குறிப்பிடுகின்ற சில விஷயங்களை நீங்கள் மிகவும் அவதானிக்க வேண்டும், மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஜின்களை பற்றிய பல பொய்யான பிரட்டுக்களை எல்லாம் எழுப்பி ஜின்களை வைத்து வேலை வாங்கும், ஜின்களை வைத்து மாந்திரீகம் செய்வது என்பது போன்ற பிரம்மையை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி மக்களை ஏமாந்தவர்களாகவும் ஏமாளிகளாகவும் ஆக்குவதற்கு திட்டமிட்ட சில செயற்பாடுகளை முன்கூட்டியே நான் கூறியிருக்கிறேன். இந்த ஜின் வகையில் பொதுவாக நல்ல ஜின்களும் கெட்ட ஜின்களும் என்று இருவகைப்படை. இந்த நல்ல ஜின் வகை இலேசில் வசப்படாது. வசப்படக்கூடிய அந்த வழிமுறைகளை கற்றுக்கொண்டால் மட்டுமே, சரியான வழிமுறைகளை கற்றுக்கொண்டால் மட்டுமே நல்ல ஜின்களை வசப்படுத்த முடியும். ஜின்களை வசப்படுத்துவதற்கு முதல் தங்களை தாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜின்கள் சக்தியோடு எங்கள் சக்தியை நாங்கள் இணைத்து பேசக்கூடியவாறு எங்களது சக்தியை நாங்கள் வளர்த்து கொண்டு நாங்கள் உயிர் உள்ளவனாக இருந்தால் மட்டுமே ஜின்னோடும் ஜின்னை வசப்படுத்தக்கூடிய அந்த சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விஷயம் சம்பந்தமாக நான் சென்ற பதிவிலே மிகவும் ஆழமாக குறிப்பிட்டிருந்தேன். இப்போது நல்ல ஜின்கள், கெட்ட ஜின்கள். இந்த நல்ல ஜின்களையும் கெட்ட ஜின்களையும் இறைவன் தான் படைத்தான். இந்த நல்ல ஜின்கள் ஓர் இறையை வணங்கக்கூடிய ஒரு படைப்பு. இரண்டும் இறைவனால் படைக்கப்பட்டது. ஆனால் ஓர் இறைவன் உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டதுதான் இந்த நல்ல ஜின்கள். கெட்ட ஜின்கள் தானே இறைவன் என்று சொல்லிக் கொண்டும், தானே மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் வழிகேட்டுகளை உண்டாக்கியும், மனிதர்களின் ஆசைகளை தூண்டியும், குடும்பங்களுக்குள்ளும் நண்பர்களுக்குள்ளும், அதாவது நண்பர்களுக்குள்ளும் ஒரு பிரச்சனையையும் குழப்பத்தையும் விளைவிக்கக்கூடியதுதான் இந்த கெட்ட வகை ஜின்கள். இந்த கெட்ட வகை ஜின்களிலே கெட்ட வகை ஜின்களை உருவாக்கி கொடுத்தவனும் இறைவன்தான், நல்லவைகளை உருவாக்கி படைத்தவனும் இறைவன்தான். இந்த நல்ல ஜின்களை வசப்படுத்தவும் வசியப்படுத்தக்கூடியதுமான ஓர் வழிமுறை இருக்கிறது என்பதை நான் மேலே குறிப்பிட்டேன். இந்த வழிமுறை என்பது மிகவும் சாதாரணமான வழிமுறை அல்ல. தன்னை பண்படுத்தி தன்னில் ஒளியை கொண்டு வந்து தான் அதுக்குரிய வீரியமான சக்தியை பெற்றிருந்தால் மட்டுமே நல்ல ஜின்களை வசியமும் படுத்த முடியும். தன்னை ஒரு எந்த விதமான பண்படுத்தப்படாமல் தான் எந்த விதத்திலும் அதுக்கு அருகதை இல்லாதவனாக இருந்து கொண்டு ஜின்களை வசப்படுத்துவது என்பது சாத்தியமாகாத ஒரு விஷயம். அதனால் ஜின்களை வசப்படுத்துவதற்கு தகுதிகள் என்று சொல்லும் போது தியானத்திலே தான் ஒரு சக்தி பெற்ற முக்தி நிலை அடைந்தவராக இருத்தல் வேண்டும். சக்தியுள்ள ஒரு முக்தி நிலை அடைந்தவராக இருக்க வேண்டும். சக்தியுள்ள முக்தி நிலை அடைந்தவரால் மட்டுமே நல்ல ஜின்களை வசப்படுத்த முடியும். ஜின்களை தேடி போய் இவரும் வசியப்படுத்துவது இல்லை, வசியப்படுத்தவும் முடியாது. ஜின்கள் வாழுமிடங்களுக்கு சென்று ஜின்கள் உலகத்தில் மனிதர்களோடு மனிதர்களாக ஒவ்வொருவரோடு வீட்டிலும் ஒவ்வொருவருக்குரிய உள்ள ஜின்களும் ஒட்டி உறவாடி பின்னி பிணைந்து வாழ்கின்றன என்பதுதான் உண்மை. இந்த தனிப்பட்ட ஜின்களை மட்டும்
காடு, குளம், மலை, பாழடைந்த வீடுகளில் தேடிச் சென்று ஜின்களை வசப்படுத்துவதில்லை. இது நம்பத்தகாதமான ஒரு விஷயம், நம்பிக்கை அற்ற ஒரு விஷயம். ஜின்களை பற்றி தெளிவான ஏடுகளிலும் குர்ஆனிலும் இறைவன் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றான். இதை ப்ரொபட் சுலைமான் என்று சொல்லக்கூடிய சுலைமான் நபி அவர்களுக்கு அதை வசப்படுத்தியும் கொடுத்திருந்தான். மனிதர்களுக்கு வசப்படுத்த முடியும் என்றும் அதை கூறியிருந்தான். ஜின்களோடு பேசிய அபூ ஹுரைரா அலி போன்றவர்களும் இருக்கின்றார்கள் இஸ்லாமிய மதத்திலே. மார்க்கத்தை சரியாக படித்தவர்களும் தன்னிலை அறிந்த ஆத்ம ஞானிகளுக்குமே இந்த ஜின்களை பற்றிய தெளிவான விளக்கங்கள் தெரியும். ஆகையினால இந்த ஜின்களை பற்றிய தெளிவான விளக்கங்களை சொல்லிக் கொண்டு போனால் சாதாரண ஒரு விளையாட்டு காட்டக்கூடிய ஒரு சாதாரண மனிதனால் ஜின்களை உணர்ந்து கொள்ளவோ வசியப்படுத்தி வைத்திருக்கவோ முடியாது. அதனால் எந்த வேலையுமே அது செய்கிறாரு. இந்த வாய்ச்சவடால்கள் எல்லாம் இந்த பாமர மக்களை ஏமாற்றுவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் இல்லை என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். அஸ்ஸலாம்.